நித்திய அக்னியாம் நரகத்தில் இளைப்பாற ஆசையா? 10 கட்டளைகளை கை கொள்ளாதே, மனம் திரும்பாதே, பாவங்களை அறிக்கையிடாதே, பதராயிரு, நல்ல கனி கொடாதே, இரக்கப்படாதே, சாத்தானின் வேதம் ஓது, எவரையும் மன்னிக்காதே, விசாலமான பாதை வழியே நட, தேவனை தேடாதே, ஓநாயாகவே இரு, முட்பூண்டிலே அத்திப்பழம் பறி, பாவியாயிரு, பொல்லாங்கு செய், உன் சகோதரனை பகைத்துக்கொள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாயிரு, சாந்த குணத்தை விடு, துர்க்குணம் உன்னில் நிறையட்டும், பொறாமைப்படு, எரிச்சல் அடை, சாத்தானின் மகனாயிரு, வேதத்தில் பிரியப்படாதே, உலகக் கவலை உன்னில் இருக்கட்டும், ஐஸ்வர்யத்தை அடைய குறுக்கு வழியை தேடு, கடைகளாயிரு, கிறிஸ்தவனை துன்புறுத்து, நெருஞ்சில் முள்ளாயிரு, மாயக்காரனாயிரு, தீமையை விட்டு விலகாதே, மீன் கேட்டால் பாம்பினை கொடு, இருமாப்பாயிரு, பொய்யனாயிரு, பகையை வளர்த்துக்கொள், கெட்ட வார்த்தைகளையே பேசு. நீ தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாற வேண்டுமெனில் அவர் காலை இறுக பற்றிக்கொள், விடாதே, அவர் சொற்படி நட, வேதத்தை கைக்கொள், இடதுபுறம் வலதுபுறம் சாயாதே, மன்னிப்பு கேட்கும்படி நடவாதே, உனக்கு ஏணியாய் அவர் இருப்பார், மேலே சென்று புதிய எருசலேமில் குடியிரு, அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.